இந்த டெஸ்ட் பண்ணி உங்களுடைய மருந்தை கண்டுபிடிச்சு தயவு செய்து உங்க வீட்டுல எல்லாருமே இனிமேல் எப்ப வீட்டுல சமையல் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு சூப் ஒண்ணு எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கங்க. குறைந்த ஜீரண சக்தி செலவு பண்ணி அதிக சக்தி எடுத்து நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த சூப் தெரப்பி அப்படிங்கிற சப்ஜெக்ட பல வருஷமா ஆராய்ச்சி பண்ணி இப்ப ஃபைனலா ஓஹோ இந்த சப்ஜெக்ட் இப்படி சொல்லலாம்னு முடிவு பண்ணனால முதல் முறையாக பிரியாணியில பீஸ சாப்பிடாம குஸ்கா மட்டும் சாப்பிட்டா, அதுக்கு நீங்க வெஜ் பிரியாணி சாப்பிட வேண்டியது தானே. ஏன் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிடுறீங்கன்னா அந்த குஸ்கான்னு சொல்றாங்க இல்லைங்களா, எம்டி பிரியாணின்னு சொல்லுவாங்க. சாதத்தை மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன், நோயெல்லாம் குணமாயிரும். பொதுவா சமையல் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சீக்கிரமா சமைக்கிறதுக்காக எந்த பொருளா இருந்தாலும் தண்ணிக்குள்ள போட வேண்டியது, கொதிக்க வைக்க வேண்டியது, தண்ணி கீழே ஊத்த வேண்டியது, அதுக்கப்புறம் அதை வச்சு சமைக்கிறீங்கல்ல. இதை நிறுத்திட்டாவே தண்ணிக்குள்ள போட்டு கொதிக்க வச்சுட்டு தண்ணியை கீழே ஊத்திட்டு சாப்பிடாதீங்க. இதாங்க சொல்ல வரேன். பிரியாணியில பீஸ சாப்பிடாம குஸ்கா மட்டும் சாப்பிட்டா சக்தி அதிகம். பிரியாணியில அந்த நான்வெஜ் பீஸ் போடுறோம் இல்லைங்களா, சரி பிரியாணி ஏன் டேஸ்டா இருக்கு, அதுக்கு நீங்க வெஜ் பிரியாணி சாப்பிட வேண்டியது தானே. ஏன் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிடுறீங்கன்னா அந்த மட்டன் பீஸ் சிக்கன் பீஸ் இருக்கிற எனர்ஜி சத்து சாப்பாட்டுல வந்து ஒட்டிக்குது. இப்போ அந்த குஸ்கான்னு சொல்றாங்க இல்லைங்களா, எம்டி பிரியாணின்னு சொல்லுவாங்க. சாதத்தை மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன், நோயெல்லாம் குணமாயிரும். இத சாப்பிட்டு 100 ரூபாய்க்கு சத்து சேர்த்துட்டு அந்த பீஸ சாப்பிட்டோன்னே இந்த பீஸ ஜீரணம் பண்றதுக்கு 80 ரூபாய் செலவாயிருச்சு. ஐயோ அப்ப பீஸே சாப்பிடக்கூடாதா? உங்க பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. ஒரு பொருளை சுட்டு சாப்பிடுங்கள், ஒரு பொருளை ஆவியில் வேக வைத்து சாப்பிடுங்கள், ஒரு பொருளை வணக்கி சாப்பிடுங்கள், வேக வைத்து சாப்பிடாதீர்கள். இதான் சப்ஜெக்ட். இப்ப நீங்க கத்திரிக்காய் சாப்பிடணும்னா வடச்சட்டில கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கத்திரிக்காய் வணக்குங்க, லோ சிம்ல வச்சு மெதுவா வணக்குங்க. அந்த வணக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்குங்க. தண்ணிக்குள்ள போட்டு கொதிக்க வச்சுட்டு தண்ணியை கீழே ஊத்திட்டு சாப்பிடாதீங்க. இதாங்க சொல்ல வரேன். பொதுவா சமையல் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சீக்கிரமா சமைக்கிறதுக்காக எந்த பொருளா இருந்தாலும் தண்ணிக்குள்ள போட வேண்டியது, கொதிக்க வைக்க வேண்டியது, தண்ணி கீழே ஊத்த வேண்டியது, அதுக்கப்புறம் அதை வச்சு சமைக்கிறீங்கல்ல. இதை நிறுத்திட்டாவே உங்களுக்கு கொஞ்சமா சாப்பிட்டாலும் சக்தி அதிகமாக கிடைக்குது. இதாங்க கான்செப்ட். ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்தால் சத்து தண்ணீருக்குள் வருகிறது. உண்மையிலே சொல்றேங்க, குழம்பு இருக்கு இல்லைங்களா, நானு பல வருஷமா குழம்பு சாப்பிடும் போது காய் சாப்பிட பிடிக்காதுங்க. காய் எடுத்து எடுத்து ஓரமா வச்சிருவேன். ஆனா சமைச்சு கொடுக்குறாங்கய்யா, அவங்க பார்த்துட்டு என்னங்க உங்களுக்காக சமைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிதான் சாப்பிடுவேனே தவிர ஒருவேளை கதவை சாத்திட்டு யாருமே இல்லைன்னா எடுத்து குப்பையில போட்டு சாப்பிட்டு இருந்தேன். எனக்கு புரியல. நான் நினைச்சேன் நான் தப்பா, நான் எல்லாத்துக்கும் உபதேசம் பண்றோம், நாம ஒருவேளை தப்பா இருக்க மாட்டிருக்கு, நமக்கு அந்த காயெல்லாம் பிடிக்க நினைச்சிட்டு இருந்தேங்க. ஆனா வணக்கி கொடுத்தா சாப்பிடுறேன், பொரியல் வச்சா சாப்பிடுறேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுதுங்க, ரசத்துல கூட ரசத்தை வடிகட்டி தண்ணியை மட்டும் ஊத்தி சாப்பிடுங்க, அந்த எசன்ஸ் மட்டும் சாப்பிடுங்க, அதிக சத்து கிடைக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ குழம்புல போட்ட காயை சாப்பிடுறத விட தனியா காயை வணக்கி சாப்பிடுங்க, அப்ப உங்களுக்கு சத்து அதிகமா கிடைக்கும். இப்ப கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த கான்செப்டை பயன்படுத்தி சூப்பு செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்து, இங்க பாருங்க, உப்பு சர்க்கரை கலக்காதீங்க. மறுபடி சொல்றேன், பல பேர் என்ன பண்றீங்கன்னா எந்த சூப்பா இருந்தாலும் உப்பு போடுறீங்க, சர்க்கரை போடுறீங்களா, அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியாம அந்த சக்கரை டேஸ்டுக்குள்ள அடிச்சு விட்டுறீங்க. அது ஒருவேளை போய் தேவையில்லாம திரும்பி வரலாம். இப்ப புரிஞ்சுங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சாப்பிட்டா எல்லா வியாதிகளும் குணமாகுது. உடனே அடுத்த ஒரு கேள்வி வரும், அப்ப எல்லா வெஜிடபிளும் போட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப் செய்ய வேண்டாமா? ஒரு சந்தேகம் வரும் இல்லைங்களா? செய்யலாம், சாப்பிடலாம். நான் வேண்டாம்னு சொல்லிங்க, எல்லா காய்கறியும் போட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப் செஞ்சு வீட்டுக்கு எல்லாரும் சாப்பிடுங்க. அது தப்பெல்லாம் கிடையாது, புரிஞ்சுக்குங்க, தப்பு நினைச்சுக்காதீங்க. உப்பு சக்கரை போட்டா தப்பெல்லாம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. ஒரு குறிப்பிட்ட வியாதி குணமாக வேண்டும் என்றால் அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேண்டும் என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு பொருளை உப்பில்லாமல் சர்க்கரை இல்லாமல்
டேஸ்ட் பண்ணி பார்த்து பிடிச்சதுன்னா அதுதான் மருந்துன்னு சாப்பிட்டா நோய் குணமாகுதுங்கிறது சிகிச்சை சம்பந்தப்பட்ட சூப் தெரப்பி. ஜென்ரலா நீங்க எந்த சூப் வேணா சாப்பிடலாம், மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், போட்டு சாப்பிடலாம், அதெல்லாம் ஜென்ரல். ஒருவேளை உங்க வீட்டுல ஒருத்தர் படுத்த படுக்கையா இருக்கிறாரு, அந்த நோய்க்கு குணப்படுத்த முடியல, நிறைய மருந்து கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு சூப்பா. திடீர்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய் போட்ட தண்ணியை மட்டும் மறுபடி குடுன்னு கேட்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஏலக்காய் கொடுத்தா அவங்க நோய் குணமாயிருந்து அர்த்தங்க. இதாங்க கான்செப்ட். இந்த டெஸ்ட் பண்ணி உங்களுடைய மருந்தை கண்டுபிடிச்சு அந்த மருந்து அடிக்கடி சாப்பிடுங்க. தயவு செய்து உங்க வீட்டுல எல்லாருமே இனிமேல் எப்போ எப்போ சாப்பிட்டாலும், எப்ப வீட்டுல சமையல் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு சூப் ஒண்ணு எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கங்க. எல்லாரும் குடிங்க. சூப் குடிக்கிறது மூலியமா நாம உடம்புக்கு அதிக சக்தியோட குறைந்த ஜீரண சக்தி செலவு பண்ணி அதிக சக்தி எடுத்து நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இது இப்போ பல மாதங்களாக பல வருடங்களாக எனது ஒரு நண்பரோட உட்கார்ந்து ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணி பல வருஷமா ஆராய்ச்சி பண்ணி இப்ப ஃபைனலா ஓஹோ இந்த சப்ஜெக்ட் இப்படி சொல்லலாம்னு முடிவு பண்ணனால முதல் முறையாக இந்த சூப் தெரப்பி அப்படிங்கிற சப்ஜெக்ட இன்னைக்கு நான் பேசி இருக்கிறேங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இனிமேல் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சலை, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை, யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. சினிமால, டிவியில, நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் பண்றதுக்கு தான் சொல்லி தராங்களே தவிர குறைக்கிறதுக்கு யாருமே சொல்லி தரலைங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு 10 நாள் ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. நவம்பர் மாசம் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி வரை ஒரு 10 நாள் வகுப்பு. தினமும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரை 10 நாள்ல ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும், அதை எப்படி நம்ம இயற்கை முறையில் சரி பண்றதுக்கு தெளிவான ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு. இது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க. தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா howtomakebiriyani.org வெப்சைட்ல போய் ஈவென்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா. அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம். எதையோ தேடிட்டு இருக்கீங்க, ஹாப்பியா வாழ்றது எப்படின்னு தேடுங்க. வாருங்கள், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி என்ற வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள்.